அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம ஒரு ஆரி எம்ப்ராய்டரி டிசைன் ஒன்று பார்க்க போகிறோம். இது ஒரு ப்ளவுஸ்க்கு பண்ணுறேன். இது ரொம்ப சிம்பிளாக இந்த டிசைன் வந்து பண்ணுறேன். இது பிகினர்ஸ் லெவலில் இருக்கவங்க கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இந்த டிசைனு ரொம்ப ஷார்ட் டைமில் இந்த டிசைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டபுள் லேயர் செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கிறோம். இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால ரொம்ப சிம்பிளாக ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு டிசைனாட்டு இது வந்திருக்கு. ரொம்ப ஹெவி டிசைன் வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த டபுள் லேயர் செயின் ஸ்டிச் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு லேயர் வந்து கொடுத்துக்கிறேன். இதுக்கு இந்த ப்ளவுஸுக்கு மெட்டீரியல் காஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ நம்ம இந்த சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு லேயர் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி இன்னொரு லேயர் வந்து நம்ம வந்து வைக்கிறோம். ஸ்டோன் செயின் வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம அதை ஸ்டிச் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸ்டோன் செயின் வந்து யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டோன் செயின் வந்து நம்ம க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணோம்னா வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக வரும். நான் ஃபஸ்ட்டு வந்து க்ளூ அப்ளை பண்ணாமல் ஸ்டோன் செயினை வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு லைட்டாக வந்து கொஞ்சம் அப்படி விலகி இருந்தது, ஸ்ட்ரைட்டாகவே வரல. ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டேன்னா இந்த லைனுக்கு அப்புறம் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நீட்டாக வந்துடுச்சு. நம்ம ஸ்டோன் செயினை வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதை அடுத்து நம்ம வந்து இன்னொரு லேயர் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். சுகர் பீட்ஸை 2-2ஆவோ இல்லை 3-3ஆவோ வச்சு நம்ம வந்து பார்டர் வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு 2 லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். தென் ஒரு சுகர் பீட்ஸ் லேயர் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் செயின் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் லேயர்ஸ் ஒன்று கொடுத்து இந்த பார்டர் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு ஒர்க்குமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் வரும். ஒவ்வொரு மிஸ்டேக்லேருந்து தான் நம்ம வந்து என்ன லெசன்ங்கிறது நம்ம கற்றுக்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு ஒரு மிஸ்டேக் வந்தது. அது அந்த ஸ்டோன் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் வந்தது. இப்போ அந்த பார்டர் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. பார்டர் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஐ ஷேப் கிளிப் ஸ்டோன் வச்சு நான் சென்டரில் 3 லீவ் ஷேப் மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு சென்டரில் ஒரு ரவுண்ட் ஷேப் கிளிப் ஸ்டோன் வச்சுருக்கேன். சைட்ஸ்லேயும் ரவுண்ட் ஷேப் கிளிப் ஸ்டோன் வச்சுருக்கேன். இப்போ இந்த கிளிப் ஸ்டோன்ஸை சுற்றி ஒரே ஒரு டியூப் பீடு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு வச்சு எண்டு நாட் போடுறேன். இந்த மாதிரி 3 எண்ணம் இருக்கிற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஒன்று சென்டரில், இன்னொன்று 2 சைடில், ரைட் சைடில் ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று. இந்த மாதிரி நான் வந்து இந்த டிசைனை வந்து போடுறேன். இது வந்து ஃபுல்லாக அந்த சுற்றி அந்த நெக்கை சுற்றி இருக்கிற அந்த கிளிப் ஸ்டோனை சுற்றி இந்த மாதிரி நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த புட்டா டிசைனையே நம்ம வந்து பாடியில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரவுண்ட் ஷேப் கிளிப் ஸ்டோன் ஒன்று வச்சுட்டு டியூப் பீடு ஒன்றும் ஒரு சுகர் பீடு ஒன்றும் வச்சு சென்டர்லேயும் ரைட் சைடில் ஒன்று லெஃப்ட் சைடில் ஒன்று வச்சு ஒரு புட்டா மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக ப்ளவுஸ்லேயே கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்டதுனால நான் அந்த புட்டாஸ் வந்து வைக்கல. இதுதான் வந்து நம்மளோட ப்ளவுஸோட ஃபினிஷ்டு லுக்கு. இது வந்து சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது. இதோட மெட்டீரியல் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. இதோட மெட்டீரியல் காஸ்ட்டு 50 rupeesக்குள்ளே முடிஞ்சிடுச்சு. Hope you like this video. Thanks for watching.